ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி சாதம். தக்காளி சாதத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. பொதுவாகவே நம்மளோட உணவில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சுவை, ஒவ்வொரு மனம் இருக்குது. அதை நம்ம எப்படி உணவில் கொண்டு போய் சேர்க்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த உணவோட சுவையும் மனமும் குறைகிறதும் அதிகரிக்கிறதும். அதுபோல் நம்ம இந்த தக்காளி சாதத்துக்கு சேர்க்க போகிற பொருள்கள், மசாலா எல்லாமே இந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு புதுவிதமான நல்ல ஸ்மெல்லையும் ஒரு வித்தியாசமான நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்க போகுது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 பூண்டு பல், அப்புறம் இஞ்சி. இது நான் 200 அரிசிக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு இஞ்சி, 5 பூண்டு பல், ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவே நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்புறம் 2 பச்சை மிளகா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக கருவேப்பிலை தாளிக்க தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம மிக்ஸி ஜாரில் இது கூட போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்க. இந்த போல் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கடைசியாக நம்ம போகிறதுக்கு கொத்தமல்லி தழை அரைஞ்சிக்கலாம் பொடியாக. நம்ம அப்படியே கையால் பிச்சு போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் பார்க்கவும் பார்வையாக நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வாயில் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தென்படாமல் சாதத்தோட மிங்கிளாக இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கலாம். வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொதுவாகவே நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி வதக்கி நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் தான் ஒட்டாமல் நம்மளுக்கு பொல பொலன்னு ரைஸ் வரும். இப்போ கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாதம் போல போலன்னு வரும். இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி அடுத்தது நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட
சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் அந்த தக்காளி சாத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க விட்டு அந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் வதங்க விடுங்க. இது மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே வந்துருச்சு அப்படின்னாலே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். நான் இந்த குக்கரில் தான் சாதம் வைக்க போகிறதால நான் மசாலா எல்லாத்தையும் இந்த குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மசாலா வதங்கி ரெடியாக இருக்குது. இப்போ நான் இந்த அளவில் தான் அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டு ஆளாக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் நாலு இது தண்ணி ஊற்றிக்கிறேன். 1க்கு 2ங்கிற கணக்கில் நான் இந்த ரைஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது. அதை கொஞ்சமாக சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நம்ம சேர்க்க வேணாம். அதை விட கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டு அந்த பேஸ்ட்டில் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்து கலக்கி விட்டு இப்போ சாத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு வேறு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ சாத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு பபிள் வரும்போதே நம்ம என்ன பண்ணிடலாம், குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைங்க. வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ப்ரெஷர் இறங்கணுன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம் வச்சு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்களா, நல்ல பொலன்னு ரைஸ் வந்து நல்ல வெரைட்டி ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தா தான் அதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பொதுவாகவே நம்ம ஒரு வெரைட்டி ரைஸோ இல்லை பிரியாணியோ இந்த மாதிரி குக்கரில் வச்சு நம்ம செய்கிறப்ப பட்டையான கரண்டி எடுக்கிறத விட இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற கரண்டி எடுத்து நம்ம கீழேருந்து கலரி விட்டோம் அப்படின்னா சாதம் உடையாமல் இருக்கும்.